ஸ்ரீரங்கத்திலே இன்றும் நம்பெருமாள் தன்னுடைய திருமஞ்சனம் திருவாராதனம் முதலான காலங்களிலே இந்த சுந்தரபாண்டியன் என்கிற மன்னவனின் பெயரை பலமுறை கேட்கிறார் என்றால் உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றின ஒரு கதை ஸ்ரீரங்கத்திலே செவிவழி செய்தியாக கூறப்படுகிறது. இதை நாம் இன்று பார்ப்போம். பொதுவாக நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் திருவாராதனங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது 5 வட்டில்கள் 5 பாத்திரங்கள் இருக்கும். அதில் ஒன்று அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் என்று கூறுவர்கள். அதாவது எம்பெருமான் கை முதலானவைகளை அலம்புவது திருவடிகளை அலம்புவது முதலான உபச்சாரங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். தூபம் சமர்ப்பிப்பர்கள் தீபம் சமர்ப்பிப்பர்கள். இந்த மாதிரி சுந்தரபாண்டியன் காலத்திலே ஒரு முறை அவன் நம்பெருமாளின் திருவாராதனத்தை சேவிக்க வந்திருந்தான். அப்பொழுது நம்பெருமாளுக்கு திருவாராதனம் நடந்து கொண்டிருந்தது. திருவாராதனம் நடக்கும் பொழுது பொதுவாக பாத்தியம், அதாவது நம்பெருமாள் திருவடிகளை விளக்குவர்கள் அர்ச்சகர்கள். அந்த தீர்த்தத்தை, அதாவது நம்பெருமாளின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்க்க வேண்டும். அதற்கு படிகம் என்றொரு பெரிய பாத்திரம் இருக்கும். நீங்கள் பார்த்திருக்க கூடும். அந்த படிகம் என்கிற பாத்திரமானது அவ்விடத்திலே இல்லை. அர்ச்சகர்கள் நம்பெருமாளின் திருவடியை விளக்கி விட்டார்கள். அந்த தீர்த்தத்தை சேர்க்க வேண்டும். ஆனால் அதை சேர்க்க வேண்டிய பாத்திரமோ அவ்விடத்திலே இல்லை. உடனே தன்னுடைய பக்தியினாலே சுந்தரபாண்டிய மன்னன் தன்னுடைய கிரீட்டத்தையே கழற்றி அதையே ஒரு பாத்திரமாக நம்பெருமாளின் திருவடி தீர்த்தத்தை அதிலே வாங்கி கொண்டானாம். அவனுடைய பக்தி என்ன! அந்த பக்தியை மெச்சி நம்பெருமாள் எப்பொழுது திருவாராதனம் கண்டருளினாலும் நம்பெருமாள் திருவடி விலக்கி அவருக்கு பாத்தியம் சமர்ப்பித்து அந்த தீர்த்தத்தை சேர்க்கக்கூடிய அந்த பாத்திரத்திற்கு சுந்தரபாண்டியம் என்றே பெயர் வந்தது. இன்றும் கோவில்களிலே சுந்தரபாண்டியம் பிடித்தேல் என்று அதற்கு அருளப்பாடு சாதிப்பர்கள். அப்பொழுது ஒருவர் அந்த சுந்தரபாண்டியனாக இருந்து கொண்டு அந்த பாத்திரத்தை பிடித்து கொள்வர்கள் என்பது இன்னும் திருவரங்கத்திலே நடக்கக்கூடியது. நீங்கள் ஒருவேளை திருமஞ்சனம் திருவாராதனம் முதலானவைகளையெல்லாம் சேவித்திருந்தீர்களாகில் உங்களுக்கு கண்டிப்பாக சுந்தரபாண்டியம் பிடித்தேல் என்கிற இந்த வார்த்தை காதிலே விழுந்திருக்கும்.